Taste the Daily. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என கூறி ஊர்காவல் படையினர் பணியில் இருந்து விலகுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. திறனற்ற திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் ஊர்காவல் படையினரின் எண்ணிக்கை மற்றும் பணி நாட்கள் உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் 3 ஆண்டுகள் ஆகியும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இவர்களுக்கு மாதத்தில் 5 நாட்கள் மட்டுமே பணி வழங்கப்பட்டு ஒரு நாள் ஊதியமாக 560 ரூபாய் தரப்படுவதால் போதிய ஊதியம் மற்றும் பணி இல்லாததால் ஊர்காவல் படையில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் நிரந்தரமாக விலகி இருக்கின்றனர். இந்த நிலையில் மற்ற மாநிலங்களைப் போல தமிழக அரசும் ஊதிய உயர்வு மற்றும் பணி நாட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவர் அவ்வப்போது ஆன்லைன் ரம்மி விளையாடி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவரது தாய்க்கு புற்றுநோய் ஏற்பட்டதாகவும் சிகிச்சைக்காக வைத்திருந்த பணத்தை ஆன்லைன் ரம்மியில் இழந்ததாகவும் தெரிகிறது. இதனால் விரக்தி அடைந்த அவர் டிவி கேபிள் வயரில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திறனற்ற திமுக அரசு ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய நடவடிக்கை எடுக்காததால் அதில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.